அன்பு ஒரு வார்த்தை மட்டும்தான். அதுக்கு யாராவது வந்து உருவம் தர வரைக்கும் நம்மள பல பேருக்கு அந்த உருவம் அம்மா. நீ ஒரு கருவா உருவாகிறப்பயே அவ உன்னை நேசிச்சா. நீ ஒரு இதய துடிப்பா இருக்கும் போதே உனக்கு உயிர் தந்தா. அவளையே தந்தா. ஒரு முறை இல்ல, பல முறை, திரும்ப திரும்ப. எதுக்கு? நீ இந்த உலகத்துக்கு பாதுகாப்பா வரணும்னு. அம்மா அப்படின்னா என்ன? ஒரு குழந்தைய பெத்தெடுக்கிறவ மட்டும் இல்ல, அவதான் முதல் ஆசிரியை, முதல் ஆறுதல், முதல் பாதுகாப்பு, முதல் ஊக்குவிப்பு. நீ எடுக்கிற ஒவ்வொரு அடியிலும் அவளோட ஒரு சக்தி இருக்கு. நீ பறக்கிறதற்கான ஒரு சிறகு. உலகமே பாரமா இருக்கும்போது கூட உன் கைய இறுக பிடிச்சுக்கிற ஒரு பெலன். அவ சூரியன் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிக்கிறா. நட்சத்திரங்க வந்த அப்புறம்தான் தூங்குறா. உனக்காக நிறைய தியாகம் பண்ணிருக்கா. ஒவ்வொரு தடவையும் மன்னிச்சிருக்கா. அளவுக்கு அதிகமா நேசிக்கிறா. அவளோட அன்பு பெரிய விஷயத்துல மட்டும் இல்ல, உனக்காக தினமும் செய்யற சின்ன சின்ன விஷயத்துலயும் இருக்கு. நீ கண்முழிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்காக அவ கிச்சன்ல சமைக்கிற அந்த சாப்பாட்டுல இருக்கு. நீ வெளியே போகும்போதெல்லாம் அந்த கதவு கிட்ட இருந்து ஜாக்கிரதையா போயிட்டு வான்னு சொல்ற அந்த வார்த்தையில இருக்கு. நீ சூடா சாப்பிடணும்னு அவ காத்திருந்து சாப்பிடுற அந்த ஆர்ன சாப்பாட்டுல இருக்கு. உனக்கு குளிர்றப்பெல்லாம் போத்தி விடுற அந்த போர்வையில இருக்கு. உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு அவளுக்கு தெரியும். உன் குரல்லையும் உன் முகத்திலையும் வர மாற்றத்தையும் புரிஞ்சுப்பா. உன்னோட வழிய அவளோட வழியா அமைதியா சுமக்கிறா. அவ இதையும் நொறுங்குனப்ப கூட அத வெளிக்காட்டாம அன்பு மட்டுமே காட்டுறா. அம்மா செய்யறதெல்லாம் சாதாரணமா தெரியலாம், ஆனா அந்த சாதாரணத்துக்குள்ளதான் அவளோட ஆச்சரியமே இருக்கு. அம்மா, இது உனக்காக. நீ குழந்தைங்களை வளர்க்கறது மட்டும் இல்ல, ஒரு எதிர்காலத்தையே உருவாக்குற. நீ பேசுற ஒவ்வொரு வார்த்தையும், நீ செய்யற ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒரு பெரிய தலைமுறையே செதுக்குது அம்மா. உனக்குரிய அந்த வெகுமதி கிடைக்காம போகலாம், ஆனா ஒரு விஷயம் உறுதி, நீதான் உன் குடும்பத்தோட முதுகெலும்பு, உன் வீட்டோட உயிர் நாடி, ஒவ்வொரு கனவோட துவக்கம். இந்த உலகம் இத கடமைன்னு சொல்லலாம், ஆனா இத நாங்க அம்மான்னு சொல்றோம். உங்க அம்மா உங்க வாழ்க்கையில இப்ப இருக்காங்களா? இன்னைக்கு அவங்கள கட்டி பிடிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் அம்மான்னு சொல்லுங்க. பெரிய விஷயத்துக்கு மட்டும் இல்ல, யாருமே பார்க்கலன்னு அவங்க நினைச்ச அந்த சின்ன சின்ன விஷயத்துக்காகவும். உன் அம்மாக்கு நீ எப்படி பதில் செய்ய போற? பொண்ணும் பொருளும் அவங்களுக்கு வேண்டாம். அவங்க வேண்டதெல்லாம் அவங்கள பெருமைப்படுத்துற மாதிரி நல்லவனாகவும் மற்றவங்களுக்கு நல்லது நினைக்கிறவனாகவும் இருக்கிறதுல தான் இருக்கு. நீ நிமிர்ந்து வாழ்ற அந்த வாழ்க்கையில தான் இருக்கு. இதுதான் உன் அம்மாவுக்கு நீ காட்டுற உண்மையான அன்பு.